டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பீரோ தப்பன் தேக்கா என்பவர் தன்னுடைய அலுவலகத்தில் உச்ச ஸ்பெஷல் டைரக்டர்ஸை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மத்திய உளவுத்துறை அதிகாரிகளிடம் தொலைபேசியில் பேசி அதனுடைய சாராம்சத்தை தான் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் தான் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்பொழுது நேற்று இரவு 25 இருந்தது, இப்பொழுது 40 உயர்ந்திருக்கிறது. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவிற்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன் சிவா, இதில் தப்பிப்பது கடினம். காரணம், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் the buck stops at CM's table. அது முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இல்லாப்புனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமோ மத்தியத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமோ தலையிடுமே. ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாயமாகத்தான் இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். இதற்கு சிபிஐ என்கொயரி வேண்டும். இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்காது கதை. ஸ்ட்ராங்கான ஆள் வேணும். எஸ்பி கரூர் என்பவர் சொல்வதை எல்லாம் கேட்டால் அசிங்கமா இருக்குங்க. 500 பேர் தானங்க 10,000 பேருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்தா புது எக்கச்சக்கமான போலீஸ் போடுறீங்களா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அது உண்மைதானே? அது தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இரண்டிலும் பொதுவாக இருப்பது திமுக காரனை காப்பாற்ற வேண்டும் என்று. நான் ஒருவருடைய பெயரையும் நான் எடுக்க விரும்பவில்லை. எப்பொழுது இரவு 8-10 மணி வாக்கில் நேற்று என்று இந்த சம்பவம் நடந்ததோ 27ஆம் தேதி, அப்பொழுது வெளிப்படையாக இந்த ஊர் அமைச்சர் விஜய் சொன்னார் பேரு. அப்புறம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இது ஒரு சதி நடந்திருக்கிறது என்று விஜய் கட்சியினர் சொல்வதை விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. கண்டிப்பாக சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அரசியலில் ஒரு மூடு விழா நடக்கும். பிரதமர் நரேந்திர மோடி இந்த 40 உயிர்களுக்கு பற்றி கவலையுடன் இருக்கிறார். அதை ஜெயபாண்டாவிடம் அமித்ஷாவிடம் தெரிவித்தார். அதைத்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் அறிக்கை மூலமாக கேட்டிருக்கிறார். இதுதான் ஒரு சிறப்பு செய்தி சிவா. ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் சிஎம் அவர்களிடத்துல தமிழக அரசாங்கத்திடத்துல ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழக அரசிடமிருந்து ரிப்போர்ட் கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நேற்று இரவு 9:30 மணிக்கு தமிழக மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் கோவிந்த் மோகன் அவர்கள் உரையாடி இருக்கிறார். ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி. டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பீரோ தப்பன் தேக்கா என்பவர் தன்னுடைய அலுவலகத்தில் உச்ச ஸ்பெஷல் டைரக்டர்ஸை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய உளவுத்துறை அதிகாரிகளிடம் தொலைபேசியில் பேசி அதனுடைய சாராம்சத்தை தான் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் தான் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்பொழுது நேற்று இரவு 25 இருந்தது, இப்பொழுது 40 உயர்ந்திருக்கிறது. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஆளுநர் RN ரவி அவர்கள் கண்டிப்பாக கரூர் விஜயம் செய்வார். அப்பொழுது தனக்குத்தானே ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்வார். கூடிய விரைவில் இன்று மாலையோ நாளையோ மத்திய பாஜகவுடைய தூதுக்குழு ஒரு அமைச்சர் தலைமையில் வர இருக்கிறதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவிற்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன் சிவா, இதில் தப்பிப்பது கடினம். காரணம், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் the buck stops at CM's table. அது முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இல்லாப்புனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமோ மத்திய மத்தியத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமோ தலையிடுமே. ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாயமாகத்தான் இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். இதற்கு சிபிஐ என்கொயரி வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை விஜய் ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பட்டாரே ஆனால் 2031 விஜய் அவர்கள் முதலமைச்சர். சார், ஏற்கனவே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இங்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில கரூர்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. காவல்துறை டிஜிபி நாங்க 500 போலீசார பாதுகாப்பு பணிக்கு விட்டிருந்தோம். ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 10,000 பேர் தான் நாங்க கூடுவாங்கன்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் 27,000 பேர் கூடியிருந்தாங்க. இதனால் தான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க.
அப்போ ஐஎஸ் ரிப்போர்ட் மூலமாக காவல்துறை சிறப்பாக செயல்படாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு தெரியக்கூடிய நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று கூட சொல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்பு அமைப்பாளராக இருக்கக்கூடிய பொறுப்பு இன்சார்ஜ் டிஜிபி கண்டிப்பாக தன்னுடைய பதவியை துறக்கிறாரோ இல்லை திருப்பி தர வேண்டும். காரணம் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் இருக்குது. கூடிய விரைவில் இன்றோ நாளையோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு புது முழு நேர டிஜிபியை நியமியுங்கள். ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்காது கதை. ஸ்ட்ராங்கான ஆள் வேணும். எஸ்பி கரூர் என்பவர் சொல்லுவதை எல்லாம் கேட்டால் அசிங்கமா இருக்குங்க. 500 பேர் தானங்க 10,000 பேருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்தா புது எக்கச்சக்கமான போலீஸ் போடுறீங்களா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. அது உண்மைதானே? அது முதலமைச்சருக்கு வேண்டியது. போராதுக்கு வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த சீஃப் மினிஸ்டர் வீட்டு வாசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு 50 இடத்துல கேமரா மக்களுடைய உயிருக்கு 50 கேமரா வேண்டாமா? முதலமைச்சர் உயிருக்கு வேண்டும் என்பது ஒரு புகார் இல்லை. இருந்தாலும் பொதுமக்கள் 40 உயிர் போனது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் ரத்தம் படிந்ததாகத்தான் பலர் கருதுகிறார்கள், அரசியல் விமர்சகர்கள். சார், இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 50க்கு மேற்பட்டவர் இறந்தாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர் நேர்ல செல்லல. ஆனா இந்த சம்பவத்துக்கு இரவோடு இரவாக நள்ளிரவுல உடனே பாக்குறாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் தான். இங்க மக்கள் நெருக்கடியில இறந்தவர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் தான் தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இதை எப்படி சார் பார்ப்பது? தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இரண்டிலும் பொதுவாக இருப்பது திமுக காரனை காப்பாற்ற வேண்டும் என்று. நான் ஒருவருடைய பெயரையும் நான் எடுக்க விரும்பவில்லை. எப்பொழுது இரவு 8-10 மணி வாக்கில் நேற்று என்று இந்த சம்பவம் நடந்ததோ 27ஆம் தேதி, அப்பொழுது வெளிப்படையாக இந்த ஊர் அமைச்சர் விஜய் சொன்னார் பேரு. அப்பதான் அத கோயின்சிடன்ஸ் பாருங்க. நீ அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் அதுக்கு நடுவில் எப்படிங்க 3 ஆம்புலன்ஸ் வரிசையா வருது. தமிழக அரசாங்கத்தின் ஆம்புலன்ஸ். அது எதுக்காக கொண்டுறாங்க? அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சுட்டி காண்பித்திருக்கிறார். மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது, பஸ்ஸுக்கு மேலேருந்து பார்க்கும்போது 3 பஸ் வருது, ஏறங்க ஏன் கேட்டுருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பு வேற இருக்குதே. இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இது ஒரு சதி நடந்திருக்கிறது என்று விஜய் கட்சியினர் சொல்லுவதை விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. சார், இந்த நிகழ்ச்சியில விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஆம்புலன்ஸ் தாவேகா கொடி கட்டியே ஒரு ஆம்புலன்ஸ்கள் அங்க வந்திருக்கிறது. விஜயே கேட்கிறாங்க, என்னப்பா அந்த ஆம்புலன்ஸ்ல தாவேகா எங்களுடைய கட்சி கொடி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இந்த ஆம்புலன்ஸ் தாவேகா கொடி கட்டி வந்ததன் பின்னணி என்னவாக சார்? அது அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள். அது திமுக கொடியா தாவேகா கொடியா, ஏன் கொடி ஒரு மறைப்பதற்கு மூலமாக முகமூடி கொண்டு வருகிறார்களா, அதில் இருந்தது யார் என்பதை எல்லாம் தாவேகாவுடைய ஒரு அமைப்பாளர்கள் கண்டுபிடிப்பார்கள். எனினும் ஒரு முக்கியமான டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் எப்ப தெரியுமா வரும் சிவா? இப்ப பாருங்க, 3 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸினுடைய முடிவு எப்போன்னா, இப்போ சீஃப் மினிஸ்டர் கேட்டபோது கைது செய்வீர்களா என்று கேட்டபோது விஜய் அவர்களை அவர் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. விசாரணை கமிஷன் பதில் சொல்லட்டும். விசாரணை கமிஷன் 1 மாசம் கழிச்சுக்குன்னா 6 கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடும். எனினும் விஜய் அவர்களை கைது செய்வாரே ஆனால் 234 தொகுதிகளிலும் கிளர்ச்சி ஏற்படும் என்று விஜய் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. பாருங்க, 20 லட்சம் கொடுத்துருக்காருங்க, சும்மா இல்லைங்க. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுதுங்க. விஜய்க்கு தெரியாமல ஒன்றும் இல்லைங்க. இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப புரிந்து கொண்டு விட்டார் தமிழக அரசியல் என்ன என்பதை பற்றி. இது வரைக்கும் காத்துல பேசிட்டு இருந்தாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டார். இப்போ சார், இப்போ தாவேகா தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை சந்தித்து சிபிஐ விசாரணை அல்லது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நீதிமன்றம் கண்ட்ரோல்லயே விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்க போவதாக செய்தி வெளியாயிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சிபிஐ நம்ம தான் சொல்லிட்டே இருந்தேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் சிபிஐ என்கொயரி வேணும்னுட்டு. அந்த சிபிஐ வந்தால் திமுக தலை மாறும். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க முக்கிய புள்ளிகள் மாட்டிக்கொள்வார்கள். அதனால்தான் சிபிஐ எதிர்ப்பா. பாருங்க, ஒண்ணுங்க, நேற்று கூட ஒரு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணாங்க. தமிழக அரசாங்கம் எதிர்க்க போக இருக்கிறது அந்த ஒரு விசாரணைக்கு. ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க ஆம்ஸ்டர்டாம் வழக்கில். தெரியுதா?
இப்ப பாருங்க, இந்த கொலை வழக்கில் சிபிஐ, ஆக மொத்தம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதை எடுத்தால் கண்டிப்பாக ஆம்ஸ்டர்டாங் வழக்கில், பிஎஸ்பி வழக்கிலும் டிவிகே வழக்கிலும் தமிழக அரசாங்கத்திற்கு எதிர்த்து தான் செல்லும். அதனால தான் இப்ப சீஃப் ஜஸ்டிஸை பார்த்திருக்கான்னு சொல்றது வந்து ஒரு பரபரப்பு செய்தி. வெயிட் அண்ட் வாட்ச், பெருசா நடக்க போது பாருங்க. சார் இப்ப இந்த சம்பவத்தை டெல்லியில இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி சார் பாக்குறாங்க? ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், தமிழ் டைம்ஸ் நான் அரை மணி நேரம் இருந்தேன். நேற்று இரவு 11:30 மணி மட்டும் ரிப்பப்ளிக், CNN, IBN என்ற தொலைக்காட்சிகள் இருந்தேன். ஆஜ் தக் என்று சொல்லக்கூடிய, ஸ்டார் நியூஸ், ஏபிபி, மாஜா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகள் இந்தியில் இருந்தேன். அவர்கள் எல்லாம் சீரியஸாக இருக்கிறது. 40 பேர் உயிர் என்றால், அதுவும் குழந்தைகள் உயிர் 10-15 பெண்மணிகள் 27 பேர் என்றால் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிங்க. அதனால்தான் வட இந்தியா பெருத்து பெற்று உடனே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணம் கொடுத்துருக்காரு. இன்று மாலை நாளை மாலைக்குள் ஒரு அரசியல் திருப்பம் வரும். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் நம்ம விஜய் அவர்கள் சேர்ந்து பணிபுரிவானார்கள். கண்டிப்பாக சொல்ல முடியும், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அரசியலில் ஒரு மூடு விழா நடக்கும். சார் இப்போ காவல்துறை தரப்புல இருந்து நாங்க கொடுத்த ரூல்ஸ் எதையுமே தாவேக்கா கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த 40 பேர் இறந்த இந்த நிகழ்வு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் எப்படி சார் இருக்கும்? பலத்த இடியாக இருக்கும். பணத்தை கொடுத்து 10 லட்சம் கொடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. கள்ளக்குறிச்சி, அதையும் தவிர ஒரு காலேஜ் பெண்மணி மரணம், சாராய மரணம், போதைப்பொருள் மரணம், இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக 2026 படு தோல்வி அடையும் என்பதைத்தான் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வரக்கூடிய பொது ஜன திரளாக வரக்கூடிய கூட்டம் தெரிவிக்கிறது என்பதைத்தான் வட இந்திய தொலைக்காட்சிகள் உணர்த்துகின்றன. சிவா, தமிழகத்தை பற்றி சார் எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் அப்டேட் என்ன சார்? கூடிய விரைவில் கண்டிப்பாக சொல்லுகிறேன். நயினா நாகேந்திரனுக்கு உதவியாக ஜெயபாண்டா அவர்கள் ஒரு பாஜகவினுடைய எம்பியை நியமித்திருப்பதால் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக பாஜக தலைமை, அது ஒரு மாபெரும் திருப்பத்தை கொடுக்கும். நயினா நாகேந்திரன், ஜெயபாண்டா மற்றும் முரளிதர் மொஹோல் என்ற மூவரும் சேர்ந்து கொண்டு 7 அல்லது 8 தேதி வாக்களில் அக்டோபர் மாதத்தில் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் சந்தித்து தொகுதி பேச இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். மத்திய பாஜக தீவிரமாக இந்த இதில் இறங்கிவிடும். பிரதமர் நரேந்திர மோடி இந்த 40 உயிர்களுக்கு பற்றி கவலையுடன் இருக்கிறார். அதை ஜெயபாண்டாவிடம், அமித்ஷாவிடம் தெரிவித்தார். அதைத்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் அறிக்கை மூலமாக கேட்டிருக்கிறார். இதுதான் ஒரு சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.